friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக தக்காளியை வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். இது இட்லி தோசை இல்லாமல் பொங்கலுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வெங்காயம் கூட நம்மளுக்கு தேவையில்லை, தக்காளி மட்டும் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற மற்ற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த நறுக்கின தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரின்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நல்ல ஓரளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போது ஆஃப் பண்ணிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சுட சுட இட்லியோட இந்த தக்காளி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.